இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நானும் குட்டி குஞ்சன் இருந்த காலத்தில் யூடியூப்பில் அதிகமான வீடியோஸ் பார்த்து என்னையும் ஒரு சயின்டிஸ்டாக நினைச்சி ப்ரொஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவேன். அதில் சில ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனாலும் சில ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்லேயே முடியும். ஆனால் இந்த டெஸ்லா கோயில் அப்படிங்கிறது யூடியூப்பில் அதிகமான கண்டென்ட்டாகவும் வித்தியாசமான டயக்ராம்லேயும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நான் எலக்ட்ரானிக்ங்கிற ஃபீல்டுக்குள்ளே மூவ் ஆனேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே கொஞ்சம் சர்ச் பண்ணி அதோட ஒரிஜினல் டயக்ராமை டிசைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் ஒரிஜினல் டயக்ராமை டிசைன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ண சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுதான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க. நிக்கோலஸ் டெஸ்லாங்கிற ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்டால் வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற கன்செப்ட் இன்வென்ட் பண்ணப்படுது. அதாவது ஒரு சின்ன கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு ஹை வோல்டேஜை க்ரியேட் பண்ணி எந்த ஒரு வயரோட யூஸுமே இல்லாமலுக்கு, அதாவது எந்த ஒரு கண்டக்டருமே இல்லாமலுக்கு வயர்லெஸ்ஸாக எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வச்ச பேர் டெஸ்லா கோயில். ஒரு டெஸ்லா கோயில் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு டெஸ்லா கோயில். இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணேன். பார்க்குறது நல்ல லுக்காக இருக்கே அப்படிங்கிறனால பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோக்காக நாம் இன்னும் ஒன்று புதுசாக பண்ணலாம். ஒரு டெஸ்லா கோயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு டிசி சப்ளையை நம்ம இந்த சர்க்யூட்டுக்கு இன் பண்ணும்பொழுதோ அங்கே ஒரு எல்இடி சீரீஸில் இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். ஒரு எல்இடி அப்படிங்கிறது பெரலலாக இருக்கும் பொழுதோ லைட்டை எமிட் பண்ணும். அதே எல்இடி சீரீஸாக இருக்கும் பொழுதோ ஒரு சிக்னலை க்ரியேட் பண்ணும், அதாவது ஒரு பல்ஸை க்ரியேட் பண்ணும். இது ஒவ்வொரு எல்இடிக்குமே மாற்றம் அடையும். நாம் இந்த டெஸ்லா கோயில் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்இடி ரெட் கலர் எல்இடி. ரெட் கலர் எல்இடியை பொறுத்தவரையில் அதிகமான பல்ஸை க்ரியேட் பண்ணும். நாம் இங்கே எல்இடி மூலமாக க்ரியேட் பண்ண பல்ஸை டிரான்சிஸ்டருக்கு இன் பண்ணுவோம். டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளிஃபிகேஷன் ப்ரொசஸ் செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே நாம் அந்த சின்ன பல்ஸை ஒரு என்லாக் பண்ணி ஒரு பெரிய பல்ஸாக சேஞ்ச் பண்ணி இந்த கோயிலுக்கு சப்ளை பண்ணுறோம். இந்த கோயில் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஓம்ஸ் லோவின் படி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஹையான வோல்டேஜ் க்ரியேட் ஆகும், அதாவது அதிகமான வோல்டேஜ் க்ரியேட் ஆகும். அந்த தியரியை யூஸ் பண்ணி நாம் இங்கே ஒரு ஹை வோல்டேஜை க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற ஹை வோல்டேஜ் கோயிலை சுற்றி ஃப்ளக்ஸ் லைன்ஸை க்ரியேட் பண்ணும். ஃப்ளக்ஸ் லைன்ஸுங்கிற அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மெக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே காணப்படும். அந்த எல்லைக்குள்ளே நாம் ஒரு ஃப்ளோரிசன்ட் லேம்பை கொண்டு போகும்பொழுதோ இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் ஃப்ளோரிசன்ட் லேம்புக்குள்ளே இருக்கிற கேஸும் இன்டராக்ட் பண்ணும் பொழுதோ அந்த கேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அந்த டைமில் பல்ப் க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டெஸ்லா கோயில் ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கம்பனன்ட்ஸையுமே ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் தேவையாக இருக்கும். அதுக்காக நான் டொட் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டொட் போர்ட்ஸ் பொதுவாகவே சோல்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பிரெட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படிங்கிறப்போ பிசிபி டிசைன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சர்க்யூட் டயக்ராமை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் நம்ம கம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே சோல்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சர்க்யூட் டயக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டெஸ்லா கோயிலோட மெயின் பார்ட்டான கோயிலை பிவிசியில் வைண்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் டெஸ்லா கோயில் அப்படின்னு சர்ச் பண்ணும்பொழுதோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பாங்க இத்தனை சென்டிமீட்டர் பைப் தான் யூஸ் பண்ணணும், இத்தனை டேர்ன்ஸ் தான் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர்ஸை பொறுத்தோ அதெல்லாமே மாற்றம் அடையும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாம் யூஸ் பண்ணுறது 2N222A டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் 25 சென்டிமீட்டர் பைப் வரைக்குமான கோயில் வைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க சிறந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட கோயில் ரெடி ஆகிடுச்சு. இனி இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் சின்ன ஒர்க்ஸ் தான். கம்பனண்ட்டை பிரெட் போர்ட்டில் வச்சு சோல்டர் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடும்.
ஸோ கம்பனண்ட் எல்லாத்தையுமே சோல்டர் பண்ணிட்டோம். ஹொட்கான் யூஸ் பண்ணி கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ளை கொடுத்தோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஸோ லாஸ்ட்டாக டயக்ராமில் இருக்கிற மாதிரி ஒரு இன்சுலேட்டட் வயரை எடுத்து கோயிலுக்கு அடியில் 3 டர்ன்ஸ் பண்ணிவிட்டு சோல்டர் பண்ணிட்டோம்னா நம்மளோட டெஸ்லா கோயில் கம்ப்ளீட்டட். ஸோ சப்ளையை கொடுத்து நம்மளோட டெஸ்லா கோயிலை செக் பண்ணிக்கலாம். தி ஐட்ட தர்றா ஸோ நம்ம பண்ண டெஸ்லா கோயில் ஒர்க் ஆகலை. எனக்குமே இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஒர்க் ஆகாமல் இருக்கிறது எல்லாமே நார்மல் தான். இதில் இருக்கிற இஷ்யூவை ஃபைன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஸோ நைட் ஃபுல்லாக நாங்கள் இந்த டெஸ்லா கோயில் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு தேடினத்தில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்மளோட டெஸ்லா கோயிலோட ரெசிஸ்டன்ஸ் பத்தலை. இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற டெஸ்லா கோயிலை கம்பேர் பண்ணப்போ அங்கே கோயிலோட சைஸும் அதிகமாக இருந்துச்சு, டேர்ன்ஸுமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸுமே அங்கே ஹையாக இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் டெஸ்லா கோயிலுங்கிறது ரெசிஸ்டன்ஸை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு. ஸோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஹை வோல்டேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணும். அது பல்பை க்ளோ ஆக்குறதுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஒரு லோ வோல்டேஜ் க்ரியேட் ஆகிறதுனால இங்கே பல்பை க்ளோ ஆகிறதுக்குரிய வோல்டேஜ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த இஷ்யூவை நாம் திருத்துறதுக்காக இன்னும் ஒரு பிவிசி பைப்பில் அதிகமான டேர்ன்ஸோட ஒரு பெரிய ஒரு வைண்டிங்கை க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சி ஒர்க் ஆகுதா இல்லையா. பெரிய பிவிசி கோயில் சுத்து இலங்கையிலேயே கூட கோயில் சுத்தினது நான் தான் இருப்பேன். பிடிங்கிருப்ப போட ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளவு கஷ்டம் லைக் பண்ணி விடுங்க. ஒரு கம்பாரிசனுக்காக சின்ன கோயில் பக்கத்திலேயே பெரிய கோயிலை வச்சு பண்ணிக்கிறேன். சின்ன கோயிலுக்கு பக்கத்துலேயே நம்ம பெரிய கோயிலை பண்ணியிருக்காதால உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதாவது இந்த சின்ன கோயிலை விட எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்கிறது புரிஞ்சிருக்கும். வேலை செய்யும் நம்புறேன் போட்டு பார்ப்போம். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சக்சஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசோ காலமே போனாலும் மாறிடுறாசா. இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.